ஆஃப் ஹெச்பி 1440 வந்து ஏபிசி 3 பேஸ் இருக்குது. ஒரு பேஸு வந்து ஒரு பேஸ் முட்டாத அளவுக்கு ஏக்கு மேலே பிக்கு கீழே ஒரு இன்னர் பேப்பர், அதேமாதிரி பிக்கு மேலே சிக்கு கீழே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேப்பர் வச்சு 2 பேஸும் ஏபிசி முட்டாத அளவுக்கு பேப்பர் வச்சு டேப் அடிக்கணும். மாவு அடிச்சுட்டு ஒரு ஸ்லாட் ஒரு ஸ்லாட்டு நல்லா நீட்டாக அடித்து கட் பண்ணணும். அதுக்கப்புறம் சேஃபெல்லாம் நல்லா பார்த்துட்டு திருப்பி எடுத்து அதேமாதிரி ஏபிசி 3 பீஸ் இருக்கும். அந்த 3 பீஸில் ஏ பீஸு அதுக்கு உள்ள பேப்பர் வைக்கணும். அதேமாதிரி பி வச்சுட்டு பியை சென்டரில் விட்டுட்டு சிக்கு நேராக ஒரு பேப்பர் வச்சு ஏபிசியும் பிடிச்சிக்கணும். இது வந்து லேப் வைண்டிங் தான், ஆனால் இது வந்து கான்ட்ராஸ்டிக் வைண்டிங் மாதிரியே இருக்கும். இது வந்து நார்மலாக வந்து இருக்கிற 1440 மாதிரி கிடையாது. வைண்டிங் வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருக்கும். பார்த்தாலே தெரியும் வித்தியாசமான வைண்டிங். அதேமாதிரி பேப்பர் வச்சு நம்ம பேக் சைடு எப்படி பேப்பர் வச்சோமோ அதேமாதிரி இந்த சைடு பேப்பர் வச்சு லீடு வந்து ஏ பேஸில் 2, பி பேஸில் 2, சி பேஸில் 2 வரும். அதில் ஏல 1, பியில் 1, சியில் 1 அது வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு A2, B2, C2 அது 3 கனெக்ஷன் எடுத்துரும். 3 ஒரு பேஸ் தனித்தனியாக இதை ஒயர்னால சீவி சால்ட்ரிங் வச்சுக்கலாம், வெல்ட் அடிச்சுக்கலாம். அது வந்து இப்போது சால்ட்ரிங் தான் வைக்க போகிறோம். அதனால் ஒயர் நல்லா சீவி சால்ட்ரிங் எனாமல்லாம் போகிறாங்க. நல்லா ஒயரை நீட்டாக இது பண்ணி க்ளீன் பண்ணி வைக்கணும். இதுதான் ஸ்டாரு A1, B1, C1 ஸ்டார் A2, B2, C2 இது வந்து லைனு ஒவ்வொரு பேஸில் வரும். இது வந்து கொஞ்சம் வித்தியாசம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். புரியும்னு நினைக்கிறேன். டுவெண்ட்டி ஸ்லாட்டு 10 cm ஸ்டாண்டிங். ஹேர் நல்லா சீவி கரெக்டாக கட் பண்ணி சால்ட்ரிங் வச்சுக்கணும். இதே மாதிரி இப்போ வந்து இது வந்து லைன் ஒயர் வந்து ஏ பேஸு, அதேமாதிரி பி பேஸு, சி பேஸ் 3 பேஸ்லேயும் சேம் அதே மாதிரி ஒயர் சீவி 3 லீடு கொடுத்து ஸ்லீவை போட்டு சால்ட்ரிங் வச்சு ஸ்லீவை போட்டு எப்போ போல் டேப் அடிச்சிடணும். இந்த வைண்டிங் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை கிளியர் பண்ணுறேன். நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடுறதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.